ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே சித்ரா பௌர்ணமியை பற்றிய சிறப்பு பலாபலன்கள். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷம். அதுலேயும் சித்ரா பௌர்ணமிங்கிறது சித்திரை மாதத்திலே வரக்கூடிய முதல் பௌர்ணமி. அடுத்தது வைகாசி மாதம் 2வது பௌர்ணமியாக வரும். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு பௌர்ணமி என்ற நன்னாள், சித்ரா பௌர்ணமி என்ற நன்னாள் சித்திரகுப்தருக்கு உகந்த ஒரு நன்னாள் ஆகும். நம்மளுடைய பாப புண்ணிய கணக்குகளை அன்னைக்கு தான் சித்திரகுப்தர் பார்க்குறார். நம்ம எந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதுக்கான தண்டனைகள் என்ன, அதுக்கான நல்லது என்ன அப்படிங்கிறதுக்காக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாள், அந்த பலாபலனை எழுதக்கூடிய நாள். அப்பேற்பட்ட உன்னதமான நன்னாளிலே நம்ம சித்திரகுப்தரை வரும்போது அவசியம் வழிபடுவது ரொம்ப ரொம்ப உச்சிதமான ஒரு நல்ல பலன்கள். அன்னைக்கு செய்யக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையுமே நம்மளுக்கு வரும்போது 3 மடங்காக பெருகும். அன்னைக்கு செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்துமே வரும்போது 6 மடங்காக பெருகும். அதனால் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யணும். அப்போ செஞ்சோம்னா சித்திரகுப்தர் சந்தோஷப்படுவார். அப்பேற்பட்ட உன்னதமான நன்னாளிலே மாலை 6 மணிக்கு மேல் தான் இந்த பூஜை செய்யணும். 8:30 மணி 9 மணி மட்டும் கூட செய்யலாம். ஏன்னா சந்திரன் அன்னைக்கு கிளம்பிடணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் கிளம்பினதுக்கு பிறகு தான் பூஜை பண்ணணும். வீட்டிலே விநாயகர் போட்டோ எடுத்து வழிபட்டக்கூடிய அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு ஒரு பலகையிலே நல்லா மஞ்சளை எடுத்து நல்லா மெழுகு மாதிரி நல்லா பூசி அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு புஷ்பத்தை வச்சு அலங்காரங்கள் செய்து, வாசனை புஷ்பத்தினாலே அலங்காரங்கள் செய்து நீர், மோர், பானகம் மற்றும் சர்க்கரை பொங்கல் இதே மாதிரி சில பதார்த்தங்கள்லாம், பழங்கள் எல்லாமே வச்சு நைவேத்தியங்கள் செய்து அதை அடுத்த வாழை கொடுக்கறது உன்னதமான ஒரு பலன். அன்னைக்கு பேனா கொடுக்கலாம், புஸ்தகங்கள், பாடப்புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். வயோதிகமான உள்ளவர்களுக்கு பாதரட்சை கொடுக்கலாம். வெயில் தாக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மாதத்திலே குடை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் தானம் செய்கிறது அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அப்பேற்பட்ட நன்னாளிலே பெண்களுக்கு ஒரு 3 பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும், ஒரு 3 பேருக்கு வரும்போது தானங்கள் செய்வதும் ரொம்ப விசேஷமானது. தானத்திலே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானங்கள் அன்னைக்கு நிறைய செய்வது உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த நாளிலே வரும்போது சிவாலயங்களும் மற்றும் வரும்போது அம்மன் ஆலயத்துக்கும் சென்று இறைவனை தரிசிப்பதும், அங்கே உழவார பணி என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு தொண்டு செய்வதும், சுத்தம் பண்ணுவதும், தெய்வ காரியங்களும் தர்ம காரியங்களும் செய்கிறது ரொம்ப 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 நல்ல ஒரு முறையாகும். இப்பேற்பட்ட தானங்கள்லாம் நம்ம செய்தோம்னா புஸ்தக தானம், வஸ்திர தானம், குடை மற்றும் பாதரட்சை, குழந்தைகளுக்கு படிப்புக்கான புஸ்தகங்கள், பேனா இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்பது பார்த்தது நமக்கு 7 தலைமுறைக்கு அந்த பாவங்கள்லாம் நமக்கு நிவர்த்தியாததாக புராண கதையிலே சொல்லக்கூடியது. அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா தர்மங்களுமே கணக்கிலே எழுதப்படும். நம்மளுடைய சதவீதங்கள் குறையும். எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கோமோ அதோட சதவீதங்கள் நிறைய குறைய வாய்ப்புகள் என்பது உண்டு. பேர்பட்ட உன்னதமான நன்னாளிலே இந்த சித்ரா பௌர்ணமியை சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் பூஜை செய்வது உன்னதமான பலன். செய்ய முடியாதவர்கள் ஆலயத்துக்கு சென்று இந்த தர்ம காரியங்களை செய்வது உன்னதமான பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அனைவரும் பின்பற்றுவோமாக. அவனருள் பெறுக. ஜெய் ஸ்ரீராம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ராம் ராம். நமஸ்காரம்.